மக்களே, ஃபைனலா பிக் பாஸ் சீசன் 10க்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ப்ரோமோ வரல, இன்னும் 6 மணிக்கு டைம் போட்டீங்க, போஸ்டர் டெலிட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கழுவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஊத்திட்டு வீடியோ போட்டு வந்தேன். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு ஒரு 10-20 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10க்கான ப்ரோமோ ரெடி ஆயிருச்சு. பட் ஓகே, நல்ல விஷயம் தான். ஏன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் எல்லா லாங்குவேஜோட ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழோட ப்ரோமோ எங்கப்பான்ற மாதிரி எல்லாரும் கேட்டு டயர்ட் ஆயிட்டோம். அதுல பிக் பாஸ் சீசன் 10க்கான கார்னி விழாவுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ப்ரோமோவோட டைட்டிலே இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல 9 சீசனோட ப்ரோமோ வேற மாதிரி, ஆனா இந்த சீசனோட ப்ரோமோவோட இது வந்து கான்டெக்ட் வந்து வேற மாதிரி. அதர் பிக் பாஸ்ல அதெல்லாம் நடந்திருக்கு. நான் தமிழில் முதல் முறையாக சீசன் 10 ப்ரோமோ வேற விதமாக எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ப்ரோமோவை பத்தியும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் லோகோ, அந்த ஐ லோகோ எப்படி இருக்கு, என்னை பொறுத்தவரையும் என்னோட ஒப்பீனியன் என்ன, அந்த ஐ லோகோ என்னதான் சொல்ல வருது அப்படின்றதையும் கொஞ்சம் டீகோட் பண்ண போறோம். ஸோ பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நேஷனல் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க மக்களே. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கு ரெண்டுத்துலையுமே பக்கத்துல இருக்கும். ஸோ அதை 1 லட்சம் அப்படின்னு தொட்டா எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும். அந்த மைல் ஸ்டோனுக்கு உங்களோட உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிருங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அப்படியே ஓபன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 அது என்னன்னா 10 ஆண்டுகளை கடந்திருக்குது, நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பிக் பாஸ் 10 கார்னி விழா அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. அதுவும் ஓபன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வராரு. அதுல குறிப்பா அந்த தாடி வச்சிருந்த சேதுபதி அவர்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாரு. பட் எனிவே அவருக்கு ஒரு மூவி கமிட்மெண்ட் இருந்திருக்கும் போல. அதனால என்னமோ அந்த கிளீன் ஷேவ்டு அந்த அமுல் பாயின்வாங்களா அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்திருந்தாரு. இதே மாதிரிதான் சீசன் 8ல வந்தாரு ப்ரோமோல. ஆனா கிராண்ட் லான்ச்ல வந்து அது பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இல்ல. பட் இதே இதுல கிராண்ட் லான்ச்ல போய் பண்ணாருன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் போல இருக்குது. அதுலயும் குறிப்பா பிளாக் கலர் சட்டை, கீழே வேட்டி, இன்னொரு பக்கம் பிளாக் கலர் கண்ணாடி, அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் டிசைனர் யாருப்பா அங்கங்க வந்து காதுல கம்பல் தொல்லை விடுவாங்க, இல்ல முடியில தொங்க விடுறதெல்லாம் சட்டையில தொங்க விட்டுருக்கீங்க, அப்படி அத்தனை கலர் விதமா வந்து சட்டையில தொங்க விட்டுக்கிட்டு அவர் வேற வராப்புல. வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் 10 10 வருஷத்தை தான் இருக்கும்போது ஒரு மைல் ஸ்டோன் தான், ஒரு டீகேட். ஸோ அந்த மைல் ஸ்டோனுக்கு ஒரு பக்கம் பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திருவிழா செட்டப்ல தான் இந்த ப்ரோமோவோட லொகேஷனும் ப்ரோமோவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ எதுக்கு திருவிழான்னா 10 வருஷம் ஆயிருக்குது, அந்த செலிப்ரேஷனை ஒரு கொண்டாட்டமா கொண்டாடலான்ற மாதிரி திருவிழா செட்டப்ல எடுத்துன்னு வந்திருக்காங்க. இப்போ இந்த திருவிழா செட்டப் தான் ஹைலைட்டே. அதுல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னி விழாக்கு நன்றி சொல்லிடுறாங்களா, ஊரே காத்திருக்கு ஒரு பாட்டை வச்சு இந்த ப்ரோமோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 9 பிக் பாஸ் சீசன்ல எல்லாமே பாப்புலரா என்ன இருக்கும்னா டைலாக் வசனங்கள் இருக்கும். எல்லாமே ஒரு சில சுச்சுவேஷன்லாம் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சீசனுமே ஒரு சுச்சுவேஷன், அதை பேஸ் பண்ணி ஹோஸ்ட் வந்து டயலாக் பேசுவார். இந்த சுச்சுவேஷன் இப்படி அப்படின்ற மாதிரி மாசான டயலாக் சீக்வன்சஸ் இருக்கும். முதல் முறையாக தமிழ் பிக் பாஸ்லயே பாட்டை வச்சு ஒரு ப்ரோமோ வந்ததுன்னா அது சீசன் 10 ப்ரோமோ தான். இதே மாதிரி அதர் லாங்குவேஜஸ்ல நடந்திருக்கு. தெலுங்குலாம் இந்த மாதிரி நிறைய நடக்கும். நாகார்ஜுனா வச்சு டான்ஸ் போட்டு பயங்கரமா பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு வந்து இங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல ஒரு பாராட்டத கூறிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் மக்களே. ஓகே, இது ஒண்ணு. ஸோ ஒரு புதிய முயற்சி எடுத்துன்னு வந்திருக்காங்க பிக் பாஸ் சீசன் 10 பொறுத்தவரையும் வரவேற்கத்தக்க விஷயம். குறிப்பா அந்த பாட்டோட வரிகள் இருக்குது பாருங்க, அழகா எப்படிப்பா எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஊரே தான் காத்திருக்கு, 100 நாள் கார்னி திருவிழாக்கு ஆட்டம் தான் இதுக்கப்புறம். ஸோ இது என்னன்னா ஊரே இந்த ப்ரோமோக்காக வெயிட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 நாள் வந்து இந்த ஒரு திருவிழா ஆரம்பம் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு, கொண்டாட்டம் தானே அப்படின்னு. ஆமா, குறிப்பா சொல்லணும்னா எனக்குலாம் ஒரு பயங்கரமான கொண்டாட்டம் தான். ஏன்னா பிக் பாஸ் இருக்கும்போது நமக்கான இன்கம் சோர்ஸும் சரி, அந்த வியூவர்ஸ் கூட ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கும்போது அந்த டிராவலே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பொறுத்தவரையும் ஒரு கொண்டாட்டம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, ரெண்டாவது இன்னொரு டைலாக் வருது அதுல. ஓகே, கண்டென்ட்டுக்கு நீ பஞ்சம் இல்ல, 100 நாளும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால எல்லாருமே கமெண்ட் போன்ல டப்புன்னு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இது அங்க காக்குறாங்க. ஸோ இதுல வந்து இந்த கமெண்ட்லயே எத்தனை சண்டைகள் வரும், ஒவ்வொரு ஃபேவரட் கண்டஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சண்டை பிச்சுக்கும். சோசியல் மீடியா எல்லாத்துலயும் சரி, யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சண்டை பிச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. லைக்ஸ், ஷேரு, கமெண்ட் எல்லாருமே பறந்துரும் அப்படின்றதையும், அடுத்து மார்னிங் ஆனா போதும் வேக்கப் சாங்கு அப்படியே பழகி போச்சு, ஈவினிங் ஆனா கிளாஸ்டிக் பார்ட்டி கலை கட்டுமே அப்படின்னு சொன்னாங்க.
எத்தனை பேர் இந்த வேக்கப் சாம்ல முழிக்கிற தருணம் இருக்கு. அது எனக்கு இருக்குது மக்களே, நிறைய பேருக்கு இல்லைன்னா எனக்கு இருக்கு. ஏன்னா நான் தூங்க போறது இந்த பிக் பாஸை பார்த்துட்டு அவனுங்க எப்ப தூங்க போறாங்களோ அப்பதான் நானும் தூங்க போவேன். அவங்க எழுந்துக்கும் போது சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், டப்புன்னு மியூசிக் போட்டோம்னா நான் எழுந்து உட்காந்துருவேன். ஸோ மோஸ்ட்லி என் வேக்கப் வந்து அந்த பாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது பழகி போச்சு. அது சடனா வந்து அந்த பாட்டு இல்லைனாவே சம்டைம்ஸ் எழுதுங்க வராது. நம்ம வீட்டுக்கு வெளில இருந்தாலும் பிக் பாஸ்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே இருந்தது. அது மக்களுக்கு 10 ஆண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எல்லா சீசனுமே கெத்து, இது இப்போ சீசன் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஊரே ஒன்று சேர்ந்து கொண்டாடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஊரே ஒன்று சேர்ந்து கொண்டாடுது, ஆனா சீசன் 9 மாதிரி இருந்தா இந்த சீசனை கொண்டாட மாட்டாங்க, பாத்துக்குங்க. சீசன் 9ல எந்த மாதிரி கண்டென்ட் இருந்தது, எத்தனை பேர் வெறுத்து போனாங்கன்றது தெரியும். ஸோ இந்த சீசனை பார்த்து பண்ணுங்க ஐயா. அடுத்து இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஃபேன்ஸும் அவங்க கண்டஸ்டன்ஸ் எவிக்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை அங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோமோலயே ஒரு இடத்துல. எவிக்ஷன் காக்கும் சாமி அப்படின்ற மாதிரி அங்க எவிக்ஷன்ல போயிட்டு ஒரு தேங்காய் எடுத்து உடைக்கிறாரு. ஏன் பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் எவிக்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி. இது இருக்கு இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான். இல்ல பிளாக் மேஜிக் பண்ணி பிடிக்காத கண்டஸ்டன்ஸை வெளியே அனுப்பணும், எவிக்ஷனுக்கு போட்டு அவனை வெளியே அனுப்பணுன்ற மாதிரி நிறைய பேர் வேண்டுதல இருக்கு. இந்த மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன், எப்பா இவங்க எப்படியா சஸ்டெயின் ஆயிடணும், இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிடணும், இந்த கண்டஸ்டன்ஸ் போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லா பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, இவனை பிடிச்சது பிடிக்காதுன்னு இருக்கும் இல்லையா. அதன் அடிப்படையில ஒத்துக்கிறேன். ஆனா பிளாக் மேஜிக்கோ தேங்காய் போய் உடைச்சதெல்லாம் நான் கிடையாது. ஆனா அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. ஆனா தமிழ் ஆடியன்ஸை விட மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாங்க அதுல. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் 24 ஹவர்ஸ் போனை வச்சுட்டு பாக்குறவங்களுக்கு டேட்டா தீந்து போயிடும். அதுக்காகவே நிறைய ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இந்த டேட்டா பார்த்து பண்றவங்களாம் பார்த்து பண்ணிக்கங்க. இதுலயும் ஒரு சீன் ஒண்ணு வச்சாங்க பாருங்க ஐயா. அந்த டேட்டா தீந்து போதுல மாயாவோட போட்டோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நேரம் வந்து கூட தள்ளி போச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து ஒரு கப்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறாங்களாம். அந்த இடத்துல அவங்க பிக் பாஸை பாக்குறாங்களா. அதுலயும் திவ்யா போன சீசன்ல ஒரு பயங்கரமான ஒரு சண்டை, அந்த கார் டாஸ்க், அந்த சண்டையை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்த பார்த்து அவங்களுடைய நல்ல நேரமும் தள்ளி போச்சான். யாரா அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல யாராவது போய் பிக் பாஸா பார்ப்பாங்க, அந்த சண்டையா பார்ப்பாங்களா, எனக்கு புரியல மக்களே. அதுவும் டிசைன் பண்ணி வச்சா பாருங்க அந்த இடத்துல ஃப்ரேம் வேற மாதிரி. அதுவும் திவ்யா கத்துறது, அதுக்கப்புறம் அந்த 3 பாய்ஸ் அந்த 3 டிராகன் ஃப்ரேம் ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்க விஷ்ணு யாரது ஐயோ பேரே வர மாட்டேங்குது, சபரி, இன்னொரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பேரே மறந்து போச்சு மக்களே. சீசன் 9ஓட கண்டஸ்டன்ஸ் சபரி, விக்ரம், இன்னொருத்தர் யாரு, அந்த இன்னொருத்தர் 3 பேர் அந்த நேமே மறந்து போச்சு. அவங்க எல்லாம் கானா வினோத், அவங்க எல்லாம் நின்று அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு சீனை காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது அது பாக்குறது. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து குறிப்பா ப்ரோமோக்காம காத்திருப்புன்றது பர்ஃபெக்டான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து காலைல 9 மணி ஆனா ப்ரோமோ எங்க ஸ்வைப்ன்ற மாதிரி ப்ரோமோல ஸ்வைப் பண்றதெல்லாம் அதிகம் தான். நான்லாம் பழகி போயிருக்கிறேன் அதுல. இன்னொரு பக்கம் எவிக்ஷன்ல அப்போ பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல ஒரு ஜோசியம் மாதிரி தான். ஏன்னா அந்த டான்ஸ் ஜோன்ல இருப்பாங்க, யாரை எவிக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளே ஒரு பதட்டத்துல வச்சிருப்பாங்க. ஸோ அதுல சீட்டு வச்சு எவிக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அங்க சீட்டு எடுக்கிறாங்க. அந்த கிளி வந்து விஜய் சேதுபதி கிட்ட கொடுத்து எவிக்ஷன் கார்டு. ஓ இத்தனை நாளா வந்து இந்த சீட்டு இந்த கிளி ஜோசியம் பாக்குற மாதிரி தான் எவிக்ஷனும் பண்ணிருக்கீங்களா, ஒரு 4-5 பேர் வச்சிருப்பீங்க. அது கிளி வந்து எடுக்கிற சீட்டை வந்து நீங்க விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுங்க. ஆக்சுவலா அது கிளி கிடையாது, அங்க சேனல் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுவார். அதைத்தான் அதை வந்து சிம்பாலிக்கா நாங்க இப்படி சொல்றாங்க, மக்கள் ஓட்டிங் தான், ஆனா அங்க வந்து நாங்க வேலை பார்ப்போம்ன்ற மாதிரி அந்த கிளியை வச்சு சொன்னீங்க பாருங்க ஐயா, வேற மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ப்ரோமோவோட ஒரு டைலாக் வருது, ஒன்னு நினைச்சா 10 நடக்கும் அப்படின்னு. ஸோ இங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதா முதல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம நினைக்கிறது நடக்காது, வேற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரோமோவை முடிச்சுட்டு இப்படி கையை காமிச்சு பக்கத்துல ஐ லோகோ வருது. பட் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இந்த சீசனுக்கு எல்லா ஸ்பான்சர்ஸும் முன்னாடியே கிடைச்சிருக்காங்க போல. டார்லிங் தான் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சரு, ஏஷியன் பெயிண்ட்ஸ், சர்ஃபெக்சல், 5 ஸ்டார், பிரிஸ்டேஜ் மற்றும் ஜாஸ் ஆல்கல்ஸ் வந்து கீழே சப் பார்ட்னரா எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த வாட்டி வந்து மெயின் பார்ட்னர்ல இருந்து எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ இவங்களும் தயாரா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ப்ரோமோக்குள்ள போவோம். இவன் நேரம் ப்ரோமோ எக்ஸ்பிளைன் பண்ணது போதும், மெயினா அந்த ஐ லோகோவை பத்தி பேசு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஐ லோகோவா மக்களே சொல்றேன். ஐ லோகோவை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஐ லோகோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10, அந்த 10ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இந்த 1 இருக்கு, இங்க 0 இருக்கு இல்லையா, அதுல இப்படி ஒரு கையை காமிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த 10ன்றது பேசிக்லி வந்து ஒரு காமன் மேன், பொதுமக்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீப்ரசன்டேஷன் பண்ற மாதிரி இருக்கலாம். இன்னொரு பக்கம் இல்லைன்னா அது வந்து ஒரு பவர், அதிகாரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
மேபி இது சீசன் 16ஓட கனெக்ட் ஆகுதுல ஹிந்தி, அதுல வந்து கேப்டனுக்கான தனி பெட்ரூம், கேப்டனுக்கான பவர்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில இந்த வீட்டுல இந்த கேப்டனுக்கான ஆளுமை திறன் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஹியூமன் கையை பொறுத்தவரை என்ன சொல்லுதுன்னா பவரு, ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணுது அந்த ஹியூமன் கை, குறிப்பா அந்த கை மட்டுமே இதெல்லாம் அடிப்படையா சொல்லுது. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் நம்பர் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்பிளா, ஸோ அந்த லைட்டா அந்த மைல்டா இது வந்து கண்ணு காட்டுது. ஸோ எல்லா நேரம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றது தான். அதை சுத்தி மெக்கானிக்கல் ரிப்ரசன்டேஷன் இருக்கு பாத்தீங்களா. ஒரு பக்கம் ரெட் கலர் லோகோ, அதுல வந்து 10 ஒண்ணுக்குள்ள கை, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் என்னன்னா பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிசிஷன் கண்ட்ரோல். ஏன்னா அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து 1 to அந்த கியர்ஸ் எல்லாம் வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆகும், பக்காவா கனெக்ட் ஆகி ஒரு சிஸ்டமா கரெக்டா ஃபாலோ அப் ஆகும். அதுல மெயினா சொல்ல வர விஷயங்கள் ஒரே நிமிஷம் மக்களே, எங்கடா அது அந்த இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பக்கம் மேபி ஸோ ஒரு ரூல்ஸு சிஸ்டமேட்டிக் ஃபாலோ அப் இருக்குல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்க போது அதை எதிர்த்து இவங்கெல்லாம் எப்படி போராட போறாங்க, கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ராசஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மெக்கானிக்கல் இதெல்லாம் எடுக்கும்போது. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐ லோகோவை பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுமே. கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல ஐ லோகோ இந்த சைடு ஒரு லோகோ இருக்கா, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சைடு ஒரு சர்க்கிள் இருக்கு, 2 சர்க்கிள் இருக்கு இல்லையா. அப்போ வந்து இது வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க, ஸ்பிளிட் பை 2 அப்படின்னும் போது மேபி டபுள் ஹவுஸ் கான்செப்டோ. ஏன்னா கடந்த ஒரு 3 சீசனாவே சீசன் 7ல இருந்து ஸ்மால் பாஸ் பிக் பாஸ், சீசன் 8ல வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், சீசன் 9 பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி மற்றும் காமன் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி இந்த லோகோ 2ஆ ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு ஸ்பிளிட் அப் ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு பிரிவினை கான்செப்ட் இருக்கு. அந்த ஸ்பிளிட் அப் அண்ட் பிரிவினை கான்செப்ட்ல என்னவா இருக்குன்னா இப்போ காமனர் இந்த பிக் பாஸ் ஷோக்கு போக போறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் காமன் மேன்ன்ற ஷோ நடக்குது. ஸோ காமனர் விசஸ் செலிபிரிட்டி அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இல்ல பவர் இருக்கிறவங்க ஒரு பக்கம், பவர் இல்லாதவங்க ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கம்பல்சரி ஒரு ஸ்பிளிட் அப் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா அது ஒன்னாவே போட்டிருக்கலாம். அந்த ஐ லோகோ ஒன்னா போடாம ஓவல் ஷேப்ல 2ஆ பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா தேர் ஷுட் பி சம் டிவைடண்ட் ரூல், ஸோ ஸ்பிளிட் அப் ரூல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே. இன்னொரு பக்கம் அந்த பிக் பாஸ்ன்ற லோகோ சீசன் 10 அப்படின்றத அழகா காமிச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி அந்த கலர் ரெட் அண்ட் கோல்டு கலர் என்ன தெரியுமா, அது வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸான ஒரு கலரா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ ஸ்டேக்ஸ், ஐயான சில விஷயங்களை குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான ஃபியூச்சரை நோக்கி, ஒரு ஃபியூச்சர்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபியூச்சரை பேஸ் பண்ண ஒரு வீடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வந்து இதுல ரெட் கலர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரெட் ஆரஞ்சு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்ல ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு வீடா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் போது அந்த லோகோவை பார்க்கும்போது இதெல்லாம் தான் என்னால கணிக்க முடிஞ்சது, அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் அந்த கிளாக் ஒர்க் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசான ரூல்ஸு, டாஸ்க்கு, நாமினேஷன் ப்ராசஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுல நிறைய பவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு 1க்கு பக்கத்துல கை இருக்குல்ல, ஸோ ஒரு நபருக்கு நிறைய அந்த ஒரு டீமுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கும். ஏன்னா 2ஆ ஸ்பிளிட் ஆகுதுன்னும் போது ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்க போது, இன்னொரு பக்கம் அந்த பவர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி மற்றவங்க எல்லாம் எப்படி டாமினேட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் அந்த மெக்கானிக்கல் சிஸ்டமும் அந்த கையும் குறிக்குது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இதுதான் என்னால கணிக்க முடிஞ்ச அந்த ப்ரோமோவோட அனலைசஸ். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. என்ன பொறுத்தவரையும் இந்த லோகோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான லோகோ இருக்கு. இந்த லோகோ வந்து புதுசா இருக்கு. போன 2 சீசனா லோகோ வந்து அந்த அளவுக்கு டம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் 8 லோகோவும் சரி, சீசன் 9 லோகோவும் சரி டம்மியா இருக்கும். ஆனா இந்த லோகோ பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. கம்பேர் டு அந்த தெலுங்கு ஹிந்தி லோகோலாம் பயங்கரமா இருந்துச்சு. பட் பரவாயில்ல, கம்பேர் டு லாஸ்ட் 2 சீசன்ஸ் லோகோ கம்பேர் பண்ணும்போது இந்த லோகோ பரவாயில்ல அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்துக்கள் கம்பல்சரியா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிருங்க. பாய் கைஸ்.